இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. பாக்கெட் பாலில் பெரும்பாலானவை போலியானவை. கண்முன்னே கறந்து விற்கப்படும் மாட்டுப்பால் மட்டுமே உடலுக்கு நன்மை பயக்கும் என்று சமூக ஊடகங்களில் அவ்வப்போது யாராவது எழுதுவதும் அதை உண்மை என்று எண்ணி மற்றவர்கள் பரப்புவதும் தொடர்கதையாக இருக்கிறது. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை? விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் தற்போது நுகரப்படும் பால் அளவு உற்பத்தியை விட பல மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் கலப்பட பால் அதிகரித்து விட்டதே அதற்கு காரணம் என்றும் திரும்ப திரும்ப சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவுகின்றன. அந்த வரிசையில் சென்னையில் கறந்த மாட்டுப்பால் 70 ரூபாய்க்கு மேல் இருப்பதாகவும், பிறகு எப்படி 1 லிட்டர் பாக்கெட் பால் 50 ரூபாய்க்குள் கிடைக்கிறது, கலப்படம்தான் காரணமா என்று ஒருவர் எழுப்பிய சந்தேகம் மீண்டும் வைரலாக இருக்கிறது. இதுகுறித்து பால்வளத்துறை நிபுணர்களிடம் விசாரித்தால், இந்தியாவில் 1951ஆம் ஆண்டில் 19 கோடியாக இருந்த கால்நடைகளின் எண்ணிக்கை இப்போது 2 மடங்காக, அதாவது கிட்டத்தட்ட 38 கோடியாக அதிகரித்து விட்டதாக சொல்கிறார்கள். கலப்பின மாடுகள் அதிகரிப்பு காரணமாக 1951இல் 170 லட்சம் டன்னாக இருந்த பால் உற்பத்தி தற்போது 2400 லட்சம் டன்னாக அதிகரித்து விட்டது என்றும், எனவே ஆங்காங்கே கலப்பட பால் இருக்கலாமே ஒழிய பாக்கெட் பால் எல்லாமே கலப்படம் என்று கூற முடியாது என்றும் பால்வளத்துறை நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்து தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் பொன்னுசாமியிடம் கேட்டபோது, இந்தியா பால் உற்பத்தியில் உலகிலேயே முதலிடத்தை வகிப்பதாகவும், ஆவின் உள்ளிட்ட நிறுவனங்கள் தர பரிசோதனை செய்தே பாலை கொள்முதல் செய்வதால் அந்த பால் 99.9 விழுக்காடு கலப்படமற்றது என்றும் தெரிவித்தார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 2.25 கோடி லிட்டருக்கு மேலே பால் உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் பால் பாக்கெட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே தினசரி விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஆவினும் தனியாரும் சேர்ந்து இது தமிழ்நாட்டில் கொள்முதல் விற்பனையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஆவினாக இருந்தாலும் தனியாராக இருந்தாலும் பல்வேறு தரப்பரிசோதனைகள் பின்னர் தான் பால் கொள்முதலை செய்கிறாங்க. விவசாயிகள் கொடுக்கக்கூடிய பாலை அவங்க கொள்முதல் செய்வதற்கு முன்னாலேயே அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து, திட சத்து, அதில் ஏதேனும் கலப்படங்கள் இருக்கா, அந்த கால்நடைக்கு மருந்து ஊசி செலுத்தி ஆன்டிபயோட்டிக் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்காங்களா, இது போன்ற பல்வேறு தரப்பரிசோதனைகள் மேற்கொண்டு அதன் பிறகு தான் அந்த பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஒருவேளை அந்த கால்நடைக்கு நோய் இருந்து ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த பால் அந்த டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். உடனடியாக அந்த பாலை கொள்முதல் செய்யாமல் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பால் பாக்கெட்டில் வரக்கூடிய பால் கலப்படம் வருவதற்கான வாய்ப்புகள் 99.9% மிக மிக குறைவு. ஊட்டச்சத்து நிபுணர் லேகாவும் சுத்தம் மற்றும் உடலுக்கு தேவையான சத்து அடிப்படையில் பார்த்தால் கறந்த பாலை விட பாக்கெட் பாலே சிறந்தது என்று தெரிவித்தார். பேக்ட் மில்க்னு சொல்லுமோ அது பாஸ்சுரைஸ்டாக இருக்கும். பாஸ்சுரைஸ்ட்னு சொல்கிறது ஒரு ப்ரொசீஜர், அதனால அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து எந்த பாக்டீரியா, வைரஸ், உடம்புக்கு கெடுதல் ஆகிற வேண்டிய ஐட்டம்ஸ் எதுவுமே அதில் இருக்காது. பட் இதே நம்ம ரா மில்க்னு சொல்கிற டைமில் அது நம்ம என்னதான் வீட்டில் கொண்டு காய்ச்சி ஆற வச்சாலும் அதுலேருந்து ஃபுல் அந்த பாக்டீரியா, வைரஸ் ரிமூவ் பண்ண முடியாது. பிகாஸ் அது ஒரு பெர்ஃபெக்ட் மெத்தட் இல்லை. ஸோ இது ரெண்டில் எந்த பால் பெஸ்ட்னா பேக்டு பால் இஸ் பெஸ்ட். ஆகவே வீதியூட்டும் சமூக வலைத்தள பதிவுகளை புறந்தள்ளிவிட்டு ஆவின், அமுல் போன்ற கூட்டுறவு பால் நிறுவனங்களின் பால் பாக்கெட்டுகளை தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் என்கிறார்கள் நிபுணர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.